இது சாதாரண சத்தம் இல்லைங்க. ஒரு கலைஞன் மேடை ஏறி அவனுக்கு சன்மானம் கொடுக்கறது அவன் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அவன் திறமைக்கான கைத்தட்டல் கிடைக்கலன்னா அவனால் அன்னைக்கு நிம்மதியாக தூங்க கூட முடியாதுங்க. இது கேட்கறதுக்குன்னே உட்காந்த மாதிரி இருக்கே. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருக்க போறேன். சீக்கிரம் ஒரு காதலத்துல கல்யாண சாப்பாடு போடல. இதுல வேற ஒரு வேலைக்காரன், அவனுக்கும் கூத்துக்கும் சம்பந்தமே இல்லை. கூத்துல பின்பாட்டே பாட தெரியாது அவங்களுக்கு. நீ ராஜ பாட்டு, அவரு ஸ்ரீ பாட்டு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி அழுதுட்டு இருக்க போறோம். மனசு தேத்திட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். வாழை போவோம். வாழ்க்கையை நீங்க காப்பாற்றுங்க. உங்க அப்பா கூத்தாலே பிடிக்கலாம்னு இருக்கேன். நீ போய் ஆட போறேன்னு இருக்க. இது அவ்வளவு சொல்ல நினைச்சிட்டியா? கூத்துங்கிறது சினிமால பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இல்ல. மறுபடியும் மலேசியாவுக்கு கூத்தாட வந்திருக்காங்க. அவனுக்கு ஒண்ணு அசிங்கப்படுத்துவானுங்க. சாமி, எங்க சாமி இருக்க? சீக்கிரமா வந்துரு சாமி. நீ சாதித்தலே, நீ கலைஞரே, நீ கலைஞரே.